ஃபேஞ்சல் புயலுடைய தாக்கம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வரும் நிலையில அடுத்த சலனம் வங்கக்கடல்ல உருவாயிடுச்சு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது வரைக்கும் அது வலுவடையல. அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக வலுவடையும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்த முழுமையான தகவல்களை இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம். இது வெதர் வித் வேதா. தற்போதைய நிலைமையில அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஏற்கனவே ஃபெஞ்சல் புயல் எந்த இடத்துல உருவாச்சோ அதே இடத்துல தான் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதியில தான் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாயிருக்கு. இது வலுவடையும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது வரைக்கும் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையல. இதற்கு காரணம் கடல் சார்ந்த அலைவுகளுடைய சாதகமின்மை அப்படின்னு சொல்லலாம். அதே போல விண்ட்ஷியர் என்று சொல்லக்கூடிய காற்று முறிவும் அதிகமாக இருப்பதனாலதான் அது இன்னும் வலுவடையாம இருக்கு. இது இப்படியே போயிடுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. வரக்கூடிய நாட்கள்ல அந்த விண்ட்ஷியர் அப்படின்றது நமக்கு சாதகமாக மாறுவதற்கான சூழல் இருக்கு. அப்போ அதோடைய ஸ்ட்ரக்சரை மறுபடியும் அது ரீகெயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது வலுவடைவது மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்ப வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் அது குறித்த எந்த தகவலையும் சொல்லல. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஆனா எப்படி நகரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தமிழக பகுதியை நோக்கி தான் இது வந்து நகரப்போகுது அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே உறுதி செஞ்சிருக்காங்க. சரி, இதோடைய நகர்வின் அடிப்படையில் எந்த பகுதியில நமக்கு பெருமளவுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, அதோடைய நகர்வின் அடிப்படையில் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். அடுத்த 6 மணி நேரத்திற்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அதோடைய ஸ்ட்ரக்சரை ரீகெயின் பண்ண ஆரம்பிக்க போகிறது. அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக 24 மணி நேரத்திற்குள்ளாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ளாக அது இன்னும் தீவிரமடைய போகுது. அடுத்த 72 மணி நேரத்திற்குள்ளாக எப்படி மாறப்போகுது அப்படின்னு மாடல்ஸ் காட்டுறாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கிறோம். டெல்டா உள்ளிட்ட அந்த கடலோர மாவட்டங்கள் பரவலாக மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு அது உள் நுழைந்து உள் மாவட்டங்களையும் பரவலாக மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது உள் மாவட்டங்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல எந்த அளவுக்கு தீவிரத்தன்மை இருக்க போகுது அப்படின்றத நம்ம நவ்காஸ்ட் மூலமாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு எந்த இடத்துல அந்த டென்ஸ் கிளவுட்ஸ் வந்து போகுதோ அந்த இடத்துல அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒட்டுமொத்தமா இந்த சிஸ்டம் நமக்கு மழையை கொடுக்க போகிறது அப்படின்றத இது மூலமா நம்ம தெரிஞ்சிருக்கலாம். வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பரவலாக நமக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு அப்படின்றத வானிலை ஆய்வு மையமும் உறுதி செஞ்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கடந்த சிஸ்டம் இருந்தது இல்லையா, ஃபேஞ்சல் புயல் வரும்போது டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதிக மழை பெய்யல. ஆனா இந்த சிஸ்டம் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டம்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, கடலூர் இந்த மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாவட்டங்கள்ல 10ஆம் தேதி பரவலாக கனமழை பெய்யவும் 11ஆம் தேதி மிக கனமழை பெய்யவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. 10 மற்றும் 11 இந்த 2 நாட்களும் நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இருக்கு இல்லையா, இங்க வந்து 11 மற்றும் 12 இந்த 2 நாட்களும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நம்ம கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் வானிலை ஆய்வு மையம் தற்போது வரைக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நமக்கு கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களையும் 13, 14 அந்த 2 நாட்களும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைஞ்சுதான் நம்மை நோக்கி நகர்ந்து வரப்போகிறது என்றாலுமே கூட இது புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கு. இது புயலாக வலுவடையாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. அது வானிலை ஆய்வு மையம் இன்னும் உறுதிப்படுத்தல. ஆனா புயல் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் அவங்க சொல்லலை அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக கடலோர மாவட்டங்களில் ஏற்கனவே ஃபேஞ்சல் புயலால மழை பெய்த நிலையில தற்போது இந்த சிஸ்டமும் மழையை கொடுக்க போகிறது. 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் தமிழகம் மழையை பார்க்க போகிறது. 2, 11, 12 இந்த 2 நாட்களும் நமக்கு வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். 13, 14 நம்ம ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே உள் மாவட்டங்களையும் சேர்த்து நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 3 இது புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவாகத்தான் இருக்குது.
4 இதை தொடர்ந்து அடுத்த சலனமும் வரப்போகிறது. ஆனா அந்த சலனம் பத்தி இப்பவே நம்ம பேச வேண்டாம். ஏன்னா இந்த சலனம் கடந்து சென்ற பிறகுதான் அந்த சலனம் எவ்வாறாக மாறக்கூடும், எப்படி நகர்வு இருக்கும், புயலாக மாறுமா என்பது குறித்தெல்லாம் அது பிறகுதான் நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். அடுத்தடுத்த சலனங்களுடைய நகர்வு எப்படி இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் தமிழகம் கனமழையை சந்திக்க போகிறது. இது ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்றது எதுக்கு அப்படின்னா, மக்கள் பயப்படணும், அச்சப்படணும் என்பதற்காக கிடையாது. அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. தேவையான முன்னெச்சரிக்கை. ஏன்னா இப்பதான் மழை நிறைய வந்திருக்கிறது. அடுத்தும் மழை வரப்போகுது அப்படின்னா ஏற்கனவே சாயில்லாம் சேச்சுரேட் ஆயிருக்கும். அப்போ மழை வரும்போது நமக்கு அங்கங்கே நீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதன் அடிப்படையில் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.